கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பவளம் சமூக ஊடகத்தின் வழியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். 2ஆம் தேதி புதன் இன்றைய நாள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. புதிய மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கிற நம்மை இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உமது அன்பினாலும் தமது கிருபையினாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். வாருமையா போதகரே வந்தம்மை நிரப்பும் என்று சொல்லி ஆவியனுடைய பாடலை பாடி நாம் இந்த நேரத்தை ஆண்டவருக்குள் கொடுப்போம். வாருமையா போதகரே வந்தம்மிடம் தங்கீரும். வாருமையா போதகரே வந்தம்மிடம் தங்கீரும். சேருமையா பந்தீரே சேருமையா பந்தீரில் சிறியவனாம் என்னையும் சிறியவனாம் எங்களையும் ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போ கழித்திரவு காத்திருப்போ காதலனே கருணை செய்வார். காதலனே கருணை செய்வார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகும் நற்செய்தி வாசகம் லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 32 முதல் 34 வசனம் வரை. லூக்கா 12:32 முதல் 34 வசனம் வரை. வார்த்தைகள் சிறியதாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லும் காரியங்கள் மிகப்பெரிய ஒரு காரியம். வாசிக்கலாமா? லூக்கா 12:32 முதல் 34. சிறுமந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் இயேசுவின் வாய்களிலிருந்து வரும் அழகான ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, ஆபிரகாம் நீ அஞ்ச வேண்டாம். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அஞ்ச வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அஞ்ச வேண்டாம். நீங்கள் ஒரு சிறுமந்தை தான், ஆயினும் சிறுமந்தையாய் இருக்கிறோமே என்று நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. ஏனெனில் ஆண்டவர் உங்களை தம்முடைய ஆட்சிக்குட்படுத்த திருவுளம் கொண்டார் என்று இயேசு இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். நம்மில் பல நேரங்களில் நாம் நினைக்கலாம், இந்த தேசத்தில் நாங்கள் சிறுபான்மையினர், என் குடும்பத்தில் நான் சிறுவனாய் இருக்கிறேன், என் குடும்பத்தில் எல்லாவற்றையும் எளியவனாய் நான் இருக்கிறேன் என்று அநேக நேரங்களில் மனிதர்கள் அஞ்சுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு மந்தையா இருந்தாலும் நீ அஞ்ச வேண்டாம், ஏனெனில் கடவுள் தம்முடைய அரசாட்சிக்குள் உங்களை கொண்டு வர திருவுளம் கொண்டார். கொலேசியர் 1:13 சொல்லுகிறது, அவரே நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம்முடைய அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குள் நம்மை உட்படுத்தினார். கிறிஸ்து இயேசுவின் வழியை நாம் ஏற்கனவே அவருடைய ஆட்சிக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் கொண்டு வரப்பட்டோம். விண்ணுலகில் எப்படி கடவுளுடைய ராஜ்யத்தின் வல்லமைகள் இருக்கிறதோ அங்கே பார்க்கிறோம். விண்ணுலகில் கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, பாடு இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, ஏக்கம் இல்லை, எதுவுமே இல்லை, நோய் நொடிகள் இல்லை, அங்கே மரணமும் இல்லை. அதுபோலவே கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்ட நமக்கு எதிராக இவைகள் எதுவுமே நிற்க முடியாததினால்தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், கிறிஸ்துவாய் என்னுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வரப்பட்ட பிள்ளைகள். அதாவது தூய ஆவியானவராலே ஆண்டவரின் ஆளுகைக்குள் கொண்டு வரப்பட்ட பிள்ளைகள். ஆகவே நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து அஞ்ச வேண்டாம். உங்களுக்கு இது இல்லையே, இல்லை இதை நான் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் போராட வேண்டிய தேவையில்லை என்று இயேசு இங்கே சொல்வதை பார்க்கிறோம். அழகாக இயேசு சொல்லுகிறார், உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தர்ம காரியம், இன்றைக்கு தவ காலத்திலே நமக்கு திருச்சபை சொல்கிறது, உங்களுடைய தர்ம காரியங்களினாலே நீங்கள் விண்ணுலகில் செல்வங்களை சேருங்கள். வீட்டின் மேல் வீடு சேர்ப்பவர்களை, சொத்தின் மேல் சொத்து சேர்ப்பவர்களே, நீங்கள் முதலில் விண்ணுலகில் உங்களுக்கு சொத்து சேர்த்திருக்கிறீர்களா என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். இந்த செல்வம் அழிந்து போகிற செல்வங்கள். நாம் யாவரும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த செல்வத்தை கொண்டு போக முடியாது. நம்முடைய காதுகளில் கைகளில் அணிந்திருக்கிற நகைகளில் ஒன்று கூட இல்லாமல் பிடுங்கி நம்மை வெறும் உடலோடு தான் அனுப்பி வைப்பார்கள். அப்படி இருக்க இந்த உலகத்திலே நீங்கள் செல்வம் சேர்ப்பதினால் என்ன பிரயோஜனம்? மாறாக விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு எடுக்கிறார். விண்ணுலகில் நம் செல்வம் எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு குருவானவர் சொன்னார். ஒரு நாள் அவர் வீடுகளை சந்திக்க போகும்போது ஒரு வீட்டிற்குள் போனார். அந்த வீட்டின் தலைவர் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருவதே கிடையாது. அவருக்கு ஒரே பையன், இவர் பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தவர், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறது. அவருடைய மனைவியும் கல்லூரியில் ப்ரொஃபஸர். மனைவி ஆலயத்துக்கு வருவார்கள், ஆனால் இவர் ஆலயத்துக்கே வருவதில்லை. அப்போது குருவானர் சொல்லுகிறார், என்னையா உங்களை நான் ஆலயத்திலே பார்த்தது இல்லையே, ஏன் அப்படி என்று கேட்கிறார். அப்பொழுது ஃபாதரிடத்தில் அந்த மனிதர் சொல்லுகிறார், அந்த செல்வந்தர், ஃபாதர், யாருக்கு தேவைகள் இருக்கிறதோ அவர்கள் கடவுளை நாடலாம். ஆனால் எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, என் பையன் தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு என் தந்தையை சொத்து வைத்து விட்டு போயிருக்கிறார். அப்படி இருக்க நான் யாருக்காக, எதற்காக கடவுளை நான் நாட வேண்டும்? உங்களுக்கு கோவிலுக்கு காணிக்க வேணுமா? சொல்லுங்க, தந்து விடுகிறேன். ஆனால் நீங்கள் என்னை கோயிலுக்கு வாங்க, அப்படி வாங்க என்று எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவது எனக்கு பிடிக்காது. ஆகவே வந்தீங்களா, டீ குடிங்க, சாப்பிடுங்க, தாராளமாய் காணிக்கை தருகிறேன், வாங்கி கொள்ளுங்கள், நீங்கள் எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள். என் மனைவி கோயிலுக்கு வருகிறாள், சரி, ஓகே. ஆகவே இன்னைக்கு திரண்ட ஆஸ்தி, நிறைந்த சொத்து, ஒரே பிள்ளை, எல்லா சொத்துக்கும் அதிபதி அவன்தான். அப்படி இருக்க நான் எதற்காக கடவுள்கிட்ட நானும் போய் தொந்தரவு படுத்த வேண்டும்? எளியவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், அவங்க கேட்கலாம், அவங்களுக்கு தேவை இருக்குது, எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லி குருவானவரை கொஞ்சம் நோஸ் கட் பண்ணுவது போல அனுப்பிவிட்டார். நாட்கள் சென்றது. ஒரு நாளிலே அந்த ஒரே மகன், பல கோடிக்கு சொத்துக்கு அதிபதியான அந்த மகன் விபத்திலே மரித்து போய்விட்டான். அவனுடைய உடல் போஸ்ட்மார்ட்டம் முடிந்து வீட்டுக்கு வருகிறது. ஆலயத்துக்குள் வரும்போது, நுழையும் போது அந்த மனிதர், செல்வந்தர், நான் எதற்கு ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொன்ன மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எந்த ஆண்டவரை நான் வேண்டாம் என்று நினைத்தேனோ, இன்றைக்கு அந்த ஆண்டவரிடத்தில் போய் ஏன் என் மகனை எடுத்து விட்டீர் என்று நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன் என் மகனை கைவிட்டீர் என்று நான் கேள்வி கேட்க முடியாது. ஆலயத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னேன். இன்றைக்கு ஆலயத்துக்குள் நாடி வருவதற்கு கடவுளை அழைத்து விட்டார்.
ஐயோ என் மகனை இழந்து விட்டேனே, என் செல்வத்தை கொண்டு என் மகனை காப்பாற்ற முடியவில்லை, என் சொத்துக்களை கொண்டு என் மகனை காப்பாற்ற முடியவில்லை, ஐயோ எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம், இன்னைக்கு நிம்மதி இழந்து விட்டேனே, சமாதானத்தை இழந்து விட்டேனே என்று பரிதாபமாக அந்த மனிதர் அழுது புலம்பினார். இன்னைக்கு அநேகர் நினைக்கலாம், என் சொத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு நாள் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு விட்டார். அவரை மருத்துவமனை கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரிந்த நண்பர் என்பதால் நான் ஜெபித்துக் கொள்கிறேன் பிரதர், நான் அவருக்காய் வேண்டுகிறேன் என்றபோது அவர் சொன்னார், எனக்கு இருக்கும் சொத்தை கொண்டு என் மனைவி எந்த இடத்தில் கொண்டு போய் என்னால் சீர்படுத்தி விட முடியும் என்று சொன்னார். நான் ஜெபிக்கிறேன் பிரதர்னு சொன்னேன். பரவாயில்ல பிரதர், ஜெபியுங்கள், ஆனால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மிகுந்த ஒரு திமிரோடு அவர் அனுப்பினார். தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விற்றார், டிரான்ஸ்போர்ட் வைத்திருந்தார், அதை இழந்தார். மனைவிக்காய் போராடி 10 ஆண்டுகள் மருத்துவம் செய்தார். ஆனால் பணம் போனதே அன்றி அந்த சகோதரி உயிரோடு திரும்பவில்லை. அவர்கள் படுக்கையிலே மரித்து போனார்கள். இவர் செல்வங்களை இழந்ததுதான் இவருக்கு எல்லாம் வீணானது. மற்றபடி எந்த விதமான நல்ல செய்திகளும் அவருக்கு வரவில்லை. எங்கே செல்ல முடியுமோ, வெளிநாடு செல்ல முடியுமோ எல்லாம் செய்தார். ஆனால் ஒருவராலும் குணமாக்க முடியவில்லை. இன்னைக்கு என் சொத்தை கொண்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும், என் பணத்தை கொண்டு எல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். அன்பு சகோதரனை சகோதரியே, உன் பணம் ஒரு நாளும் உன்னை காப்பாற்றாது. உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு சொத்து உண்டு, அதுதான் மேல் இருக்கிற செல்வங்கள். அதனால்தான் இயேசு சொன்னார், உங்கள் பணத்தை கொண்டு நீங்கள் தர்மம் செய்வதின் வழியாக பரலோகத்தில் சொத்து சேருங்கள் என்று ஆண்டவர் அறைகூவல் விடுக்கிறார். எனக்கு எனக்கு என்று சுயநலம் பிடித்து சேர்த்து வைக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு நாள் அழிவுகள் வருமானால், பிரச்சனைகள் வருமானால், உங்கள் பணம் உங்களை காப்பாற்றாது, ஆனால் இயேசு காப்பாற்றுவார். பவுலடியார் பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய குடும்பத்தினுடைய ஆளுமையவர், கமாலியலிடத்திலே கற்று தேர்ந்த சட்ட மேதையவர். தர்சீசுக்கு அவருக்கு கப்பல் சொந்தமாய் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். பெரிய அவர் பென்யமின் குலத்தினர். அவருக்கு ரோம குடியுரிமை இருந்தது. அவ்வளோ ஒரு கிரீன் கார்டு வைத்திருக்கிறவர். அவ்வளோ பெரிய ஆள். சொல்லுகிறார், இயேசுவுக்கு எதிராக தான் இருந்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு அவருடைய வாழ்வை சந்தித்தார். என்றைக்கு இயேசுவை சந்தித்தாரோ அப்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 14 சொல்லுகிறார். அங்கே வாசிக்கிறேன், கேளுங்கள். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக நான் கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் நான் குப்பையாய் கருதுகிறேன் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார். நம்முடைய முதல் வாசகம் அதை தான் நீங்கள் கேட்டீர்கள். முதல் வாசகத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், இயேசுவுக்கு முன்பாக எல்லாமே குப்பை என்று பவுலடியார் கருதுகிறார். ஆமென். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். ஏன் இயேசுவை முன்பாக இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக உங்கள் செல்வங்கள் ஒரு குப்பை தான் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஒரு நாள் இயேசுவிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். நாம் பார்க்கலாம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 18 முதல் 23 அவர் இயேசுவிடத்தில், ஐயா, நான் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு சொன்னார், உமக்கு தான் கட்டளைகள் தெரியுமே, விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, உன் தாய் தந்தையரை மதித்து நட என்று சொல்லி இயேசு அந்த கட்டளைகளை சொன்னார். ஆனால் இயேசு மனிதருக்கு எதிராய் சொல்லுகிற கட்டளைகள் தான் சொன்னாரே வெளியே கடவுளுக்குரிய கட்டளைகளை சொல்லவில்லை. அவர் சொன்ன கட்டளைகள் எல்லாம் மனிதருக்கு எதிராய் செய்கிற பாவங்களை சொன்னார். உடனே அந்த மனிதர் சொன்னார், ஐயா, நான் இளம் பருவத்திலிருந்தே நான் இந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து வருகிறேன். ஆனால் முதல் கட்டளையே சொல்லவில்லை. என்ன? நானே உனக்கு கடவுள், என்னை தவிர வேறொரு கடவுள் இல்லாதிருப்பதாக. இதை இயேசு முதலில் சொல்லவில்லை. ஏனெனில் இயேசு அவனை புடமிடும்படியாக மனிதருக்கு எதிராய் செய்கிற பாவம், விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையரை மதித்து நட என்ற மனிதருக்குரிய எதிரான பாவங்களை தான் சொன்னார். இப்போ இவன் சொன்னார், நான் எல்லா கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன். சொன்னார், இன்னும் ஒன்றிடத்தில் குறை இருக்கிறது.
அதுதான் நீ கடவுளாய் கருதுகிற செல்வம். அதையெல்லாம் விற்றுவிட்டு என்னை பின் செல், அப்பொழுது உனக்கு நிறைவாழ்வை நிலைவாழ்வை நான் கொடுப்பேன் என்று சொன்னார். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மிகவும் மனவேதனை அடைந்தவராய் திரும்பி போனார், ஏனெனில் அவர் மிகப்பெரிய செல்வந்தராய் இருந்தார். பாருங்கள், எல்லா கட்டளைகள் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னவர் கடவுளை ஆராதிப்பதற்கு பதிலாக செல்வங்களை ஆராதிக்கிறவராய் இருந்தார். அதனால சொன்னார், என்னை பின்பற்றுவதே நிலைவாழ்வு, என்னை ஆதாயமாக்கிக் கொள்வதை நிலைவாழ்வு. பவுல் சொல்வது போல, என்னை கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையை கருதுகிறேன் என்று சொன்னபடியே இந்த பணக்காரன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் இழந்துவிட்டு என்னை ஆதாயமாக்கிக் கொள் என்று சொன்னார். ஆனால் அவரோ மனம் இல்லாமல் திரும்பி போய்விட்டார். இன்றைக்கு செல்வத்தை நாடுகிறவர்கள், சொத்து மேல் சொத்து சேர்க்கிறவர்களே, கிறிஸ்து உங்கள் வாழ்வில் இல்லாமல் உங்கள் சொத்தினால் உங்களுக்கு ஒரு பயன் கிடையாது. 2004ஆம் ஆண்டு பெரிய ஷிப்பிங் கம்பெனி வைத்திருந்தேன், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தேன். ஆண்டவர் சொன்னார், இதை விட்டு வெளியே போ, இந்த ஷிப்பிங் தொழிலை விட்டு வெளியே போ என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே, என் சொத்து, என்னுடைய வாழ்வின் ஆதாரமே அதுதான். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு வேண்டும் என்றால், நான் தான் உனக்கு ஆதாரம் என்றால் விட்டு போ என்றார். அன்றைக்கு நண்பர்களிடத்தில் அந்த கம்பெனியை கொடுத்து விட்டு அதை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கொஞ்சம் பணம் இருந்தது கையிலே. ஆண்டவர் சொன்னார், நிலத்தை வாங்கி போடு என்று சொன்னார். நான் இருந்த பணத்திலே ஒரு 30 சென்ட் இடத்தை வாங்கி போட்டேன். 2 ஆண்டுகள் எந்த தொழிலும் நான் செய்யவில்லை. ஏற்கனவே நான் தொழில் கொஞ்சம் இழந்தும் இருந்தேன். ஆனால் சொன்னார், இதுக்கு மேலே இந்த தொழில்கள் நீ வரக்கூடாது என்று சொன்னார். நான் என்ன செய்வேன் தெரியவில்லை. ஆயினும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தேன். ஒரு 1.5 ஆண்டுகள் போனது. ஆண்டவர் சொன்னார், இப்போ போய் அந்த நிலத்தை விற்றுவிடுன்னு சொன்னார். நான் அந்த நிலத்தை விற்பதற்காக போனேன். ஒருவர்கிட்ட கேட்டேன், என்ன விலைக்கு, என்ன இடத்துல ரேட்டுக்கு போகும்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து ஒரு புரோக்கர்கிட்ட கேட்டும்போது அவன் சொன்னான், நான் வாங்கின விலையை விட 2.5 மடங்கு அதிகமான ஒரு விலை அவன் சொன்னான். அதாவது நான் வாங்கினதை விட 2 மடங்கு, அது ரெட்டிப்பான இல்லை, இன்னும் ஒரு பங்கு 3 மடங்கான ஒரு வியாபாரத்தை அவன் விலையை சொன்னான். எனக்கு ஆச்சரியமாகி போய்விட்டது. நான் அதை விற்று அது பிறகு ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலுக்குள் வந்தேன். நான் அன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை, ஆதாரம், பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறார்களே, படிக்க வைக்க வேண்டும் என்ற போது ஆண்டவர் சொன்னார், என்னை நம்பி நீ வருவதா இருந்தால் வா, இல்லை என்றால் என்னை விட்டுவிடு என்று சொன்னார். நான் ஆண்டவரை நம்பி அந்த தொழிலை, எனக்கு சம்பாதித்து கொடுத்த தொழிலை விட்டுவிட்டு வந்தேன். ஆண்டவனை ஆசிர்வதிக்காமல் விட்டு விடவில்லை. அநேகருக்கு உதவி செய்திருக்கிறேன், அநேகருடைய திருமண வாழ்வுக்கு உதவி இருக்கிறேன், கல்வி கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு வரை என் ஆண்டவர் என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பொருளாதாரத்தில் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். நான் ஒன்றை இழக்க விரும்பின போது ஆண்டவர் இழந்து போனதை விட மேலாகவே எனக்கு அவர் கொடுத்தார். எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, என் பணத்தை கொடுத்தால் நான் இழந்து விடுவேனோ என்று பயப்படாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் நீங்கள் உதவுகிறீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்காக ஆசீர்வதித்து கொடுக்கிறவர். ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய செல்வம், ஆனால் சொல்லுகிறார், செல்வம் எங்குண்டோ அங்கே அவனுடைய மன இருதயம் இருக்கும் என்று சொல்லி, இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் பணத்தை நோக்கி, சிலருக்கு உணவை நோக்கி, சிலருக்கு ஆடைகளை நோக்கி, சிலருக்கு விபச்சாரத்தை நோக்கி, வேசித்தனத்தை நோக்கி, சிலர்களுக்கு உலக காரியங்களை நோக்கி இருக்கிறது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், அது உங்களை அழிவுக்கு கொண்டு செல்லும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஒப்பற்ற செல்வம், நானே உங்களுடைய செல்வமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே பவுலடியார் சொல்வது போல, என் இயேசுக்கு முன்பாக எல்லாமே எனக்கு குப்பை என்று கருதுங்கள். இன்னைக்கு இயேசு முன் எல்லாமே குப்பை தான். நீங்கள் அவரை அடையும் போது அடையும் மகிழ்ச்சியை போல வேறொரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் செல்வம் உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை தராது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், பெரிய கோடீஸ்வரர், சொத்துக்கள் நிறைய இருந்தது. ஒரு நாள் என்னை அழைத்தார். போனேன், படுக்கையில் கிடந்தார். தம்பி, எல்லா சொத்துக்கு சுகம் இருக்கிறது, ஆனால் எனக்கோ நோய் எழுந்து விடுதலை கிடையாது, ஏனெனில் நான் செய்த குற்றங்கள். ஆனால் நல்ல ஒரு மரணம் வரும்படி எனக்காய் ஜெபியும் என்று சொல்லி கேட்டார். நிறைய சொத்து, பிரபலமான மனிதர், ஆனால் மரணப்படுக்கையில் கிடக்கிறார். அதுதான் அவர் வாழ்க்கை. அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒன்றும் இல்லாத வாழ்க்கைக்குள் இருக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, இதுதான் மனிதனுடைய கடைசி வாழ்வு. நீங்கள் இன்னைக்கு பரலோகத்தில் சொத்து சேர்த்திருப்பீர்கள் என்றால் வானதூதர்கள் உங்களை மரிக்கும் தருவாயிலே பரலோகத்திற்குள் கொண்டு செல்வார்கள்.
ஆனால் என் பணம், என் குடும்பம், என் வாழ்வு, சிலருக்கு மனைவி கடவுளாய் இருக்கிறார், சிலருக்கு பிள்ளைகள் கடவுளாய் இருக்கிறார்கள். கடவுளுக்குரிய இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்காதீர்கள். இயேசுக்குரிய இடத்தை வேறு யாருக்கும் விட்டு கொடுக்காதீர்கள். இயேசு ஒருவருக்குரிய இடம் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவே கூடாது. ஆகவே உங்கள் செல்வம் இயேசுவாக இருக்கட்டும், உங்கள் பரலோக சொத்து இயேசுவாக இருக்கட்டும். அதுவே உங்களுக்கு நிறைவாழ்வை கொடுக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல இயேசுவே, என் அன்பான இயேசுவே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, பணம்தான் என் வாழ்வு என்று நினைக்கிற சகோதரர்கள் உண்டு. அவர்கள் அறியாமையால் செய்கிறார்கள். என் குடும்பம் தான் எனக்கு வாழ்வு என்று நினைக்கிறவர்கள் உண்டு. என் சொத்து தான் வாழ்வு என்று நினைக்கிறவர்கள் உண்டப்பா. ஆனால் பரலோகத்திற்கு செல்வதற்கு இது முடியாத ஒரு காரியம். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்துவிடும், ஆனால் செல்வர் ஒருபோதும் நுழைய முடியாது என்று சொல்கிறேன். செல்வராய் இருப்பது தவறல்ல, ஆனால் நான் செல்வனாய் இருக்கிறேன் என்ற பெருமை, அகந்தைகளை மனித வாழ்வை அளிக்கிறதப்பா. ஆபிரகாமை செல்வனாக்கிறது நீர்தான், ஈசாக்கை யாக்கோபை செல்வனாக்கினது நீர்தான், தாவீதை செல்வனாக்கினது நீர்தான். ஆனால் அவர்கள் செல்வங்களை பிடித்து கொண்டு வாழவில்லை. தன் ஒரே மகனை பலிகொடு என்றால் பலியிட்டு விடுவார்கள். தாவீதே சொத்து சுகத்தை இழந்து போய் என்றால் போய்விடுவார்கள். யாக்கோபே உன் சொத்துக்களை விட்டுவிட்டு வெறுங்கையாய் ஓடிப்போய் என்றால் ஓடிப்போய் விடுவார்கள். ஆமேன் ஆண்டவரே, அவர்களுக்கு அனைத்து நீர் கொடுத்திருந்தாலும் அவர்கள் உம்மை ஆதாயமாக்கி கொள்ள பவுலுடையாரை போல எல்லாவற்றையும் இழப்பாய் கருதினார்கள் அப்பா. ஆமேன், எல்லாம் இழந்து போக தயாராக இருந்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவரே, நீரே ஒப்பற்ற செல்வம் இயேசுவே, இந்த ஒப்பற்ற செல்வமாகிய உம்மை அடைந்து கொள்ள இந்த உலகத்தின் காரியங்களை இழந்து, உலகத்தின் செல்வங்களின் பற்றுகளையும் இழந்து உம்மை பின் செல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே, இயேசுவை பின் செல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருக்கும் உதவுவீராக. இதை கேட்டுக்கொண்டு இருக்க பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கு மனம் மாறுங்கள். உங்கள் செல்வங்களை கொண்டு ஒன்று செய்ய முடியாது, உங்கள் பணத்தினால் உங்கள் வாழ்வை திரும்ப பெற முடியாது. ஆமேன். இன்றைக்கு ஒருவர் படுக்கையில் விழுந்தால் அவ்வளவுதான், அந்த பணம் அவருக்கு ஒருபோது கை தராது. ஆனால் நீங்கள் செய்கிற தர்மங்களும் நீங்கள் செய்கிற நற்காரியங்களும் உங்களை ஒரு திடகாத்திரமாகவும் நல்ல உடல் நலத்தோடும் காக்க வல்லது. ஆகவே இன்றைக்கு பணத்திற்காய், நோய்க்காய் எவ்வளவோ பணம் செலவழிக்கிறவர்கள் உண்டு, ஆனால் தர்மம் செய்ய மாட்டார்கள், ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் மருத்துவத்திற்கு ஒரு நோய் வந்தால் உடனே மருத்துவத்தில் சென்று பயந்து போய் தனக்கு உடனே சிகிச்சை அளிக்கிறதற்கு எவ்வளவு செலவழிப்பார்கள். ஆனால் ஒரு மனிதருக்கு, ஏழைக்கு கொடுப்பதற்கு அவர்கள் மனம் வருவதில்லை. அப்படிப்பட்ட கள்ளான இதயங்களை எல்லாம் எடுத்துவிட்டு எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் அனாதைகளுக்கும் தர்மம் செய்வதன் வழியாக உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய மக்களாய் வாழ இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிங்க, அற்புதங்களை காண செய்யுங்க, வல்லமையாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் அர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.